ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அன்னமயா பவன்ல டிடிடியோட போர்டு மெம்பர்ஸோட மீட்டிங் வந்து நடந்தது. அந்த மீட்டிங்க்கு அப்புறமா நடக்க போற பிரம்மோற்சவம் பத்தின ஏற்பாடுகளையும், அது இல்லாம இளைஞர் மத்தியில ஆன்மீகத்தை அதிகரிக்கணும், ஆன்மீக நம்பிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தடவை விஐபி தர்ஷன் டிக்கெட் கொடுக்க போறாங்க. அந்த விஐபி தர்ஷன் டிக்கெட் யாருக்கு கிடைக்கும், என்ன பண்ணணும், அந்த 25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒருத்தங்க வந்து இந்த போட்டியில வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியில உள்ளவங்களுக்கும் ஒரு டைம் மூலவரை ரொம்ப போய் பக்கமா பார்க்கக்கூடிய விஐபி தரிசன டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் வந்திருக்க முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பார்க்கலாம். நிறைய பேர் நியூஸ்லயும் இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க அதை பத்தின கூடுதலான தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இந்த விஐபி தர்ஷன் டிக்கெட் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். யாருக்கு விஐபி தர்ஷன் டிக்கெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்கன்னா 25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு. யார் வந்து கோவிந்த கோடி வந்து எழுதிட்டு வராங்க, அதாவது ராமகோடி ஸ்டைல்ல வந்து எழுதியிருக்கணும், இந்த கோவிந்த நாமத்தை எழுதிட்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு டைம் விஐபி தர்ஷன் டிக்கெட் அவங்களுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் நாங்கள் கொடுக்கறதா இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆன்மீக நம்பிக்கை, இந்த ஆன்மீகத்தை வந்து சிறு வயசுல இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு விஷயமா வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த நாங்க பண்ணலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த கோவிந்த நாமவள்ளி எத்தனை டைம் நீங்க எழுதணும் அப்படின்னா 10,0116 தடவை. ஓகேங்களா? ஸோ 10,0116 டைம் வந்து நீங்க எழுதி இருக்கணும். ஒரு சில இடங்கள்ல 1 கோடி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இங்க அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ் நம்ம பார்க்கும்போது 10,0116 டைம் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். இது வந்து 1 மில்லியன் டைம் நம்ம வச்சுக்கலாம். 1 மில்லியன் டைம் 10 லட்சம் நம்ம டைம் வந்து இந்த கோவிந்த நாமவள்ளி நம்ம கைப்பட எழுதிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு நம்ம ஃபேமிலிக்கும் விஐபி தர்ஷன் டிக்கெட் ஒரு டைம் கொடுப்பாங்க. நம்ம மூலவர் தரிசனம் பக்கமா பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன அடுத்தடுத்த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்றது தெரியல. பட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பகவத்கீதா 1 crore பகவத்கீதா காப்பீஸ் வந்து எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ், எல்கேஜிலேருந்து பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் 1 crore காப்பீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான் இருக்கோம் நாங்கள் பகவத்கீதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான அறிவிப்பா இருக்கு. அதுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு எல்லாத்தையும் நம்ம தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். இதுல நம்ம வந்து இந்த சனாதன தர்மத்தை வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து பரப்புற ஒரு விஷயமா வந்து தான் இந்த நாமவள்ளி எழுதுறோம், கோவிந்தா நாமத்தை எழுதிட்டு போற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து சலக்கட்டுல பிரம்மோற்சவம் பத்தி ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் திருமலையில சலக்கட்டுல பிரம்மோற்சவமும், அக்டோபர் 15லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி பிரம்மோற்சவம் நடக்கிறதுக்கு இருக்கு. இது கூடவே புரட்டாசி மாசமும் வரனால பக்தர்களோட கூட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்றதுக்காக பக்தர்கள் எந்த சிரமமும் இல்லாம தரிசனம் பார்க்கறதுக்கான சிறப்பான ஏற்பாடுகளை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து செப்டம்பர் 18ஆம் தேதி கொடியேற்றத்தின் போது மாநில அரசு சார்பில் முதல்வர் அவர் வந்து பட்டு வஸ்திரம் சமர்ப்பிப்பார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து 2024க்கான டிடிடியோட கேலண்டரும் டைரியும் அன்னைக்கே முதலமைச்சர் அவர் வந்து வெளியிடுவாரு. அதுக்கு அடுத்தது கருட சேவை, குறிப்பா வந்து இந்த பிரம்மோற்சவத்தின் போது பக்தர்களுக்கு வசதியாக ஏற்படுத்தக்கூடிய சிரமங்கள் எதுவுமே இல்லாம அவங்க தரிசனம் பார்க்கறதுக்கான போதிய ஏற்பாடுகளை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. பிரம்மோற்சவத்தை நேரடியாக வந்து பார்க்க முடியாதவங்களுக்கான வசதிக்காக ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி சேனல் மூலமா காலை மற்றும் இரவு வாகன சேவை வந்து நேரலை வந்து ஒளிபரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சிறுத்தை தாக்கி உயிரிழந்த அந்த குழந்தையோட குடும்பத்துக்கு 5 லட்சத்துல 10 லட்சமா அவங்களுக்கான நிவாரண நிதி வந்து உயர்த்த முடிவு செஞ்சிருக்கதாகவும், இந்த ஆண்டு சலக்கட்டுல மற்றும் நவராத்திரி பிரம்மோற்சவங்கள்ல சுகாதாரத்தை சிறப்பாக நிர்வகிப்பதற்கு கூடுதல் பணியாளர்களை ஏற்பாடு செய்யறதுக்கு 32.73 லட்சம் அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல மற்ற நிதிகள்லாம் வந்து எதுக்கெல்லாம் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்க அந்த கோவிந்தராஜசுவாமி சத்திரம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய 2 மற்றும் 3 சத்திரங்களுக்கு பதிலாக 600 கோடியில வந்து விடுதி வந்து கட்டுறதுக்கு ஒப்புதல் வந்து அளிக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பக்தர்களோட அதிக வசதிகளுக்காக பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். திருப்பதிக்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு சிறந்த வசதிகளை வழங்க டிடிடி அறங்காவலர் குழு பல முடிவுகளை எடுத்திருக்காங்க. ரேணிகுண்டா சாலையில் நாராயணத்திரி சந்திப்பில் இருந்து திருச்சானூர் நோக்கி செல்லும் சாலையை பக்தர்கள் எளிதாக திருச்சானூருக்கு செல்லும் வகையில் 150 அடி பைபாஸ் சாலையாக 4 வழி சாலையாக மேம்படுத்த முடிவு செய்துள்ளோம். இது பக்தர்கள் வசதிக்காக இருப்பது மட்டுமின்றி
திருப்பதி நகரின் போக்குவரத்து நெரிசலையும் குறைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருப்பதி நகரின் சீனிவாசம் விடுதி வளாகத்தை அடுத்த OSR சாலையிலிருந்து சாம்வாய் சாலை வரைக்கும் 9.60 கோடி 40 அடி சாலையா அமைக்கிறதுக்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து திருப்பதி நகரில் மங்களம் பகுதிக்கு பக்தர்கள் எளிதில் சென்றடையும் வகையில மங்களம் சாலையில் உள்ள RTO அலுவலக சந்திப்பிலிருந்து ரேணிகுண்டா சாலையில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி மாவுமில் வரை 2.90 கிலோமீட்டர் 80 அடி மாஸ்டர் பிளான் சாலை அமைக்க 19.50 கோடியில ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. திருச்சானூர் அம்மாவாரியை தரிசித்த பின் ரேணிகுண்டா சாலையில் உள்ள ஹீரோ ஹோண்டா ஷோரூம் முதல் திருச்சானூர் சாலையில் உள்ள கிராண்ட் ரிச் ஹோட்டல் வரையிலான பைபாஸ் சாலையில் போக்குவரத்து பாதிப்பின்றி பக்தர்கள் செல்லும் வகையில் 4 கோடியில 1.135 கிலோமீட்டர் சாலை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகளா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்திருக்க முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாக்குறது இந்த VIP தர்ஷன் டிக்கெட்டுக்கான ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு வந்திருக்க ப்ரெஸ் அப்டேட்ல கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி எழுதி அனுப்பணும் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் இன்னும் எதுவும் வரல. இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. அதை பத்தின கூடுதலான தகவல் கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.